ஆக்சுவலா நீங்க தான் கன்சீவா இருக்கீங்க. ஆனா எல்லாரும் நான் தானே கர்ப்பமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதுக்கான நான் ரியாக்ட் பண்ணிக்கல. அப்படியா? என்ன நல்லா பார்த்து சொல்லு. சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்ல, வாழ்த்து தான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. சொல்ல வேற என்ன இருக்கு? நீ பொய் சொல்றேன்னு உன் மூஞ்சை காட்டி கொடுக்குது ஜனனி. ஒண்ணு மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ துரோகம் பண்ணக்கூடாது. இந்த குடும்பம் எல்லாருக்கும் ஆனது. சொல்ல போனா என்னை விட உனக்கு ரொம்ப முக்கியம். நீ தப்பா எதுவும் பண்ணி இந்த குடும்பத்தை சிக்கல்ல மாட்டி வச்சு தொலைஞ்சிடாது. உன் வாழ்க்கை தான் பாதிக்கும். வேண்டாம். நம்பிட்டா. ஜனனி, நீ சொன்ன அபத்தமான பொய்யை கேட்டு நான் நம்பிட்டு போனேன்னு நினைக்காத. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நடந்து அதுக்கு நீயும் காரணமா இருந்து அதை நான் கண்டுபிடிச்சா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். வேற மாதிரி தான் உன்னை டீல் பண்ணுவேன். அப்புறம் நீ தாங்கவே மாட்டேன். நைட்டு நடந்த சம்பவத்துக்கும் மேகலைக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குன்னு என் ஆழ் மனசு சொல்லுது. அப்படி மட்டும் ஏதாவது இருந்தா அதுக்கு காரணமா இருந்தவங்க யாரா இருந்தாலும் விடவே மாட்டேன். என்ன நடந்துச்சு? உன் தாலி அருக வேண்டியது தப்பிச்சிருச்சு. என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமலே ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா நீ நினைக்கிற. அதையும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். சிவா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, முடிஞ்சதுங்க. சிவா, ஏதோ தப்பா இருக்கு. நைட்டு உங்களை கொல்ல வந்த அந்த 3 பேர்ல ஒருத்தர் ராஜசேகரா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ராஜசேகர்? டவுட் தான், கன்ஃபார்ம்லாம் இல்ல. எதை வச்சு சொல்றீங்க? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. லாஜிக்கா பார்த்தா ஒருவேளை கோவில திறந்ததுதான் இதுக்கெல்லாம் காரணம்னா அந்த 3 பேரும் உள்ளூர் ஆட்களா இருந்தா கூட எதுக்கு சாமியார் வேஷம் போட்டுட்டு வரணும்? அப்படியே இருந்தாலும் அவங்க கோவம் ஏன் மேல இருக்குமே தவிர என்னையும் தானே கொல்ல முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா ஏன் பண்ணல? ஒருவேளை லேடிஸ்னு ஏதாவது இறக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா இல்ல. கொலை பண்றதுக்கு என்ன ஆம்பளை பொம்பளை? என்னால இதை ஐம் சாரி நம்ப முடியல துளசி. கண்டிப்பா ராஜசேகர் அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான். யாழ் மனசு அப்படிதான் சொல்லுது. துளசி, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது ஐம் சாரி, தப்பா. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் ராஜசேகர் உங்களை 2-3 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். நீங்க யாருமே நம்பல. நான் இப்ப கூட நம்பல துளசி. தயவு செஞ்சு இதை வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அதுல என்னோட அக்காவோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. முழுசா தெரிஞ்சுக்காம சொல்ல வேண்டாமா, இல்ல சொல்லவே வேண்டாமா? சிவா, டவுட்லயே வாழ முடியாது. கண்டிப்பா இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்காக அவர் என்ன கொல்லணும்? ஏதாவது வேலிட் ரீசன்? ஓப்பனா சொல்ல போனா ப்ராப்பர்ட்டி தான். சாரி? நீங்க மலேசியால இருக்கும்போது ராஜசேகர் இங்க வச்சதுதான் சட்டம். எந்த கண்ட்ரோலும் இல்லாம ரொம்ப ஜாலியா இருந்திருக்காரு. மருமகன் அப்படிங்கிற மரியாதையோட அவரு ராஜ்யம் தான் இந்த வீட்டுல. நீங்க வந்த பிறகு செங்கல் சூளையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு தப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்க. ஒருவேளை அந்த கோவமா கூட இருக்கலாம்ல. அதுக்காக என்ன கொலை பண்ண துணிஞ்சிருவாங்களா? சாரி துளசி, எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி, ஓகே, அது உங்களோட இஷ்டம். நீங்க உதவி பண்ணலனாலும் நான் இதை கண்டுபிடிப்பேன். நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டோம். ஆனா ராஜசேகர் நைட்டு வீட்டுக்கு வரல. காலையில தான் வந்திருக்காரு. நைட்டு எங்க போனாருன்னு விசாரிங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன்.
ஓ, அப்ப மேட்டர் தெரியாது, சமாளிப்போம். ஏங்க எங்க போனீங்கன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சேன். அதான் தண்ணி அடிச்சிட்டு பைக் ஓட்டக்கூடாதுல்ல, அதனால அங்கேயே படுத்துட்டேன். சேஃப்டி முக்கியம் இல்ல மச்சான். சிவா, யார் கூட தண்ணி அடிச்சாருன்னு கேளுங்க. சரி, தண்ணி அடிச்சீங்களா? யாரு கூட அடிச்சீங்க? அது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். தெரியாதவங்க கூட எல்லாம் தண்ணி அடிச்சா மூட ஸ்பாயில் பண்ணிடுவாங்க மச்சான். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும், நமக்கு அவங்கள பத்தி தெரியும்ல. எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியா தண்ணி அடிக்கலாம். சிவா, ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களை புரிஞ்சுக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன? அது அது